பச்சை தமிழச்சி. அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பு ஏத்துறியா? தெலுங்கு படம்னா இந்நேரம் ஒரு பாட்டு வந்திருக்கணுமே, அதுக்குனே ஒரு மட்டமான டைலாக போட்டு தேவையே இல்லாம ஒரு பாட்டை உள்ள சொருகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எனக்கு தெரிஞ்சு ஜலபுல ஜான்ஸ் தான். என்ன ஸ்டெப் இது? ஏய் காது மேல அடிச்சு கம்மு அது வந்து போயிட்டே இருக்கு. பாட்டு முடிஞ்சு கல்யாணம் பண்றதுக்காக இப்போ இந்தியாவுக்கு விஜயம் பண்றார் பாலையா. விஜயம்னா டிராவலா? என்ட்ரி ஆகுது. எங்கடா இங்க வந்தியா? அதே நேரத்துல ஜகபதி பாபு ஒரு குரூப்ப சம்பவம் பண்ணிட்டு இருக்க. இது ஒரு ஃபைட் சீனா? அதுல ஒருத்த மட்டும் உயிரோட தப்பிச்சு ஓட வழக்கம் போல பாலையா ஆண்ட வேலை வந்து காப்பாத்துறாரு. அதுவும் சாதாரணமா இல்ல, அவருக்கே உரித்தான கோமாளித்தனத்தோட வந்து காப்பாத்துவாரு. கீழ இருந்த அவன் ஆயிட்டான். இது ஆணில மாட்டிரு. அப்படிதான் இருக்கு. இவர் காப்பாத்துனதும் இல்லாம ஜகபதி பாபுவோட மகனை பொழந்து விட்டுருவாரு, அதுவும் அதே கோமாளி வித்தையோட. எனக்கு ஒரு பேட் ஹாபிட் இருக்கு. லைஃப்ல ஒருத்தங்கிட்ட பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டேனா, நான் அதுக்கப்புறம் அவனை பத்தி கேள்விப்பட்டாலோ கண்ணுல பாத்துட்டாலோ என் டெம்பர் போயிடுடா. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. மகனை போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு பாலையாவை கொல்ல சொல்லுவாரு. ஆனா சாதாரணமா சொன்னா அப்புறம் இது எப்படி பாலையா படமாகும்? 2 நாள் இப்படி இருக்க முடியுமா? அதுக்குள்ள முடிச்சலாம்ல? நிச்சயமா முடிச்சல சார். அவன் கொல்றதுக்குன்னே இவன் ஏன்டா ரத்தத்தை கூட கிளீன் பண்ணாம இருக்கணும்? பாலையா ஒருத்தன் காப்பாத்தினாரே, அவன் கிடைச்சானா இல்லையான்னு அப்டேட் கேட்டுட்டு இருக்கும் போதே ஜகபதி பாபு கண்ணு முன்னாடியே அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவன் பையன் இருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்லயே அட்மிட் பண்ணுவாங்க. சிங்கமுத்து கிடைச்சானா? இன்னும் கிடைக்கல. கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? நெக்ஸ்ட் சீன் பாலையா வீட்டுல வெள்ளை கலர் விக் வச்ச பாட்டியும் கருப்பு விக் வச்ச தாத்தாவும் மீட் பண்றாங்க. தாத்தா அவர் பேத்தி வயசுல இருக்க ஃபியான்சேவா அறிமுகப்படுத்துற அழகான சீன். வாங்க, சீதையும் ராமனும் போல இருக்கீங்கம்மா. இந்த சந்தோஷத்துல ஜீன்ஸ் டாப் துப்பட்டான்னு எல்லாம் போட்டுட்டு ஒரு கலை விருந்த படைக்கிறாரு.